இப்போ கரண்டை காலுக்கு மேலே கலிசம் போகிறது ஃபேஷனாக போச்சு. அதனால் நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க. சொக்ஸு தெரியணும், சொக்ஸுக்கு மேலே இருக்கிற காலு கலரும் தெரியணும், இப்போ ஃபேஷனு. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கரண்டை காலுக்கு மேலே உடுக்கணும்னு சொல்லும்போது என்னடா இது 40க்கு எடுத்த ரவுசரான்னு கிண்டல் பண்ணுறான். என்ன டிசிப்ளின் இல்லையாங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் உங்களுக்கு டிசிப்ளின் இல்லாமல் தெரியுதா? இன்றைக்கி காவிர்கள் கூட தாடி வைக்கிறாங்க. இன்றைக்கி தாடி வைக்கிறது ஒரு ஃபேஷனாக போச்சு. அதனால் நிறைய பேர் பள்ளிக்கு போகாட்டியும் தாடி வச்சுட்டு இருக்கிறாங்க, ஃபேஷன் என்கிறதுனால. அதோட சேர்த்து மீசையை வளர்க்குறாங்க, அது கூடாது, மீசையை கத்தரிக்கணும். இப்போ இந்த தாடி வைக்கிறத பற்றி சொன்னால் என்னடா இது, எப்படா இது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது விரக்தியா என்று கேட்குற அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அந்நியர்களை பின்பற்றி இஸ்லாத்தை கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் போயாச்சு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை பின்பற்றி நமக்கு முடியாவிட்டாலும் பின்பற்றக்கூடியவர்களை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். எந்த அந்நிய கலாச்சாரங்களை நாம் பின்பற்றாமல் ஈமானிலே உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து அணுவணுவாக சிந்தித்து நம்முடைய கலாச்சாரத்தில், உடையில், நடையில், நம்முடைய பேச்சு வழக்கில் அந்நிய கலாச்சாரங்கள் இருந்தால் அதை தூக்கி வெளியிலே போடக்கூடிய ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டும். பேச்சில் கூட அந்நிய கலாச்சாரங்கள் இருக்கிறோம். நாம் சொல்கிறோம் இல்லையா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று. சுடுகாடு என்பது சவத்தை எரிக்கக்கூடிய இடம்தான் சுடுகாடு. நமக்கு எது சுடுகாடு? நாம் ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? தொட்டில் பழக்கம் மையவாடி வரை என்று சொல்ல வேண்டியதான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்கிறோம். மொழியில் கூட அந்நிய கலாச்சாரம். ஒரு குழந்தையை தாளாட்டும் தாய், ஆறாரோ 6 பேரோ 6 பெத்த பாலகரோ தாளாட்டு பாடுகிறார். களிமா சொல்லி பாடக்கூடாது. அந்த பாடல் கூட அந்நிய கலாச்சாரமாக இருக்கிறது. மறுபிறவியை நாம் நம்புவது கிடையாது. ஒரு மனிதன் ஒரு தடவை தான் பிறப்பான், மரணிப்பான், அவ்வளோதான். இன்னொரு பிறவி எடுக்கிறது இல்லை. அந்த கொள்கை நம்மகிட்ட இல்லை. அந்த மறுபிறவியை நம்பினவன் தான் தாளாட்டு பாடுவான். யாராரோ 6 பேரோ 6 பெத்த பாலகரன்ற அர்த்தம். எனக்கு பிறந்த இந்த குழந்தை போன ஜென்மத்தில் 6 பெத்த குழந்தையோ. யார் அடித்து நீ அழுதாய், அழுதாரை சொல்லி அழு. அம்மா அடித்தாளா அமுதூட்டும் கையாளண்டா, போன ஜென்மத்தில் அம்மா உனக்கு அடித்தாளா சொல்லு, ஆட்சினைகள் செய்து வைப்பேன். அப்போ மறுபிறவியை நம்பி பாடக்கூடிய பாட்டு தான் தாலாட்டு பாட்டு. அப்போ மொழியில் கூட நாம் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதனால்தான் தான் அந்த தாலாட்டு பாடுறோம். களிமா சொல்லு, ஒரு குர்ஆன் ஓது. அப்போ அல்லாவை நினைத்து பாட வேண்டிய நாம் அந்நிய கலாச்சாரங்களை அர்த்தம் கூட தெரியாமல் நாம் பல கலாச்சாரத்தை பின்பற்றோம். மொழியில் கூட அந்நிய கலாச்சாரம், பேச்சு நடையில் அந்நிய கலாச்சாரம், செயற்பாடுகளில் அந்நிய கலாச்சாரம், பெருநாள் கொண்டாட்டங்களில் அந்நிய கலாச்சாரம், ஆடையில், அணிகலனில், எல்லா விஷயத்திலும் அந்நிய கலாச்சாரம்.